ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து சிறுநீர்ல வந்து அணுக்கள் போகுது, சிறுநீர்ல வந்து விந்துகள் வெளியாகுதுன்னு சொல்லுவாங்க, புரோட்டீன் வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டீன் வெளியே போச்சுன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சிட்டே போகும். அவங்களுடைய உடம்பு வந்து சத்துக்கள் முழுவதும் அதில் போகிறதால அவங்களால நல்லா நடக்க முடியாது, சிறிது நேரம் கூட உட்கார முடியாது, எந்த இடத்துலையும் அவங்களால படுத்து தூங்கவும் முடியாது. உடம்பு வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகும். அவங்க உடம்புல உள்ள சத்துக்கள் முழுவதும் போகிறதால அவங்களுடைய முகம் வாடி போயே இருக்கும். முகத்தில் உள்ள முக மலர்ச்சியே இருக்காது. அவங்க உடம்பு எல்லாமே வந்து மெலிஞ்சிட்டு போகுமே தவிர மீண்டும் தேரவே தேராது. அவங்க எந்த உணவு எடுத்தாலும் அது வந்து வேண்டா வெறுப்பாக தான் சாப்பிடுவாங்க. அவங்க உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்து வந்து சுருங்கி கொண்டே போகும். கை கால் எல்லா சதைகள் வந்தால் சுருங்க செய்யும். எலும்புகள் வந்து பலம் இல்லாமல் போகும். அவங்களுக்கு வந்து முக்கியமாக மருந்தாக நம்ம இதில் வந்து துளசியை பயன்படுத்துகிறோம். துளசி வந்து பெருமாள் கோயில்களில் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. துளசி தீர்த்தம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த துளசி தீர்த்தம் சாப்பிட்டா அணுக்கள் வந்து கட்டுப்படும், அணுக்கள் வந்து வெளியேறாது. அணுக்கள் வந்து வெளியேறாமல் இருந்ததுனாலே அவங்க உடல் வந்து பாதுகாக்கப்படும். இதை வந்து அடிக்கடி சாப்பிடாம எப்பயோ ஒரு முறை சாப்பிட்டோம்னா நல்லது செய்யும். ஆண்களுக்கு அதிகமாக இதை சாப்பிட்டோம்னா அணுக்கள் மொத்தமே இல்லாமல் போயிடும். அதனால தினந்தோறும் சாப்பிடாம மருந்துக்கு மட்டும் இதை சாப்பிடுங்க. மருத்துவம் முடிஞ்சதும் இதை நிறுத்திக்கிங்க, தவறு கிடையாது. இதை சாப்பிட்டா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அணுக்கள் வெளியானாலும் அந்த அணுக்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. அதோட சேர்ந்து நம்ம வெட்டி வேரை பயன்படுத்துகிறோம். வெட்டி வேர் என்னன்னா, இதனுடைய வாசமும் இதனுடைய வேரினுடைய மனமும் இதனுடைய ருசியும் சேர்ந்து அணுக்களை வந்து உரைய செய்யும். அணுக்கள் வந்து அப்படியே வந்து உள்ளுக்கே வந்து நிற்க செய்யும், வீணாக போகாது. சிறுநீரில் வந்து அணுக்கள் வீணாகாம அது தன்னால் நிற்கக்கூடியது. அந்த வெட்டி வேரை சாப்பிடும் பொழுது மூளையை வந்து கட்டுப்படுத்தும். மூளை தான் வந்து எல்லாத்துக்கும் செயல்பாடு. மூளையை கட்டுப்படுத்தும் போது அந்த அணுக்கள் வந்து ஒரே சீராக இருக்கும். அணுக்கள் வீணாக சிறுநீரில் வெளியேறாது. அதனால தான் அந்த மூளைக்கு செயல்படுறதுக்காக வேண்டி தான் வெட்டி வேரை சேர்க்குறோம். வெட்டி வேறு மூளையை மட்டும் இல்லை, நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை பாதுகாக்கும், சிறுநீரகத்தை பாதுகாக்கும், சிறுநீரகத்தில் தேக்கப்பட்டிருந்த விந்துக்களை வெளியேறாமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லை, ஏலக்காய். இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஏலக்காயை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இந்த ஏலக்காயை அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. அடிக்கடி இந்த ஏலக்காயை சாப்பிட்டா அணுக்கள், ஆண்களுக்கு அணுக்களே இல்லாமல் ஆக்கிறோம். ஆனால் இதை நம்ம சாப்பிடும் பொழுது பாயாசத்துலேயோ ஏதோ ஒரு பலகாரத்தில் சாப்பிட்டோம்னா இது எந்த தவறும் செய்யாது. இதை வந்து குடிக்கிறவங்க தினந்தோறும் வாசம் தெரியாமல் இருக்க வாயில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்மையே இல்லாமல் போயிடும். அப்போ வந்து ஏலக்காயை பயன்படுத்தாதீங்க. உங்கள் தவறுகளை மறைக்க ஏலக்காயை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நல்லதை செய்ய மட்டும் ஏலக்காயை பயன்படுத்துங்க. பாயாசத்தில் பயன்படுத்துங்க, நம்ம சாப்பிட்ற லட்டில் பயன்படுத்துங்க. இது என்னைக்கே ஒரு நாள் தான் சாப்பிடுவோம், தினந்தோறும் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதனால் தவறு செய்யாது. இந்த ஏலக்காயை வந்து ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். 3 ஏலக்காய் அளவுக்கு எடுத்தோம்னா விந்துக்கள் வந்து வீணாவதை கட்டுப்படுத்தும். இதை வந்து கட்டுப்படுத்துறது இல்லை, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். சத்தான உணவோட சேரும் பொழுது நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கக்கூடியது. இதில் வந்து ஆட்டுப்பால் எடுத்திருக்கோம். இந்த ஆட்டுப்பால் வந்து நம்ம இதோட சேர்க்கும் போது நம்ம உடல் வந்து சூடை வந்து கட்டுப்படுத்தும். அதிக சூடு இருக்கிறதால தான் உள்ள புரதங்கள் எல்லாமே வந்து சிறுநீரில் வெளியாகும். நம்ம சூடு வந்து எங்கேருந்து வருது? நம்ம உட்கார்ற இடத்துல வருது. ஏன்னா நம்ம உட்கார்ற இடம் பூரா இன்னைக்கு வந்து பஞ்சு மெத்தையில் உட்காடுறோம், அல்லது காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக சூடு வரும். வேலையில் பலுவில் இருக்கிறவங்க அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் வந்து அந்த சூட்டை குறைக்கணும்னா அந்த ஆட்டுப்பால் சாப்பிடணும். ஆட்டுப்பால் சாப்பிட்டா அரை மணி நேரத்தில் வாய்க்குள்ளே இருக்கிற புண்ணு ஆறும், குடலில் உள்ள புண்களும் ஆறும், சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். ஆட்டுப்பால் வந்து ஒரு சிறந்த மருந்து. எல்லா மருந்துகளையும் ஒன்று சேர்த்து சேரக்கூடிய ஒரே மருந்து இந்த ஆட்டுப்பால் தான். ஆட்டுப்பால் சாப்பிடும் பொழுது இதில் வந்து குறைந்தது 100 வகையான மூலிகையை சாப்பிட்ருக்கோம் அந்த ஆடு. அந்த 100 வகையான மூலிகையினுடைய சிறு சிறு துளி அணு அளவில் வந்து இந்த பாலில் சேர்ந்துருக்கும். அதனால தான் ஆட்டுப்பால் சாப்பிட்டா அதிக நாள் வாழலாம். சர்க்கரை நோய் இருக்காது, ஆஸ்மா இருக்காது, அவங்களுக்கு நெஞ்சு வலி இருக்காது. உடலில் உள்ள எல்லா வலிகளையும் எடுக்கக்கூடியது ஆட்டுப்பால். அந்த ஆட்டுப்பால் சாப்பிடும்போது சிறுநீரகத்தை முழுமையாக பாதுகாக்கும். சிறுநீரகம் பாதுகாக்கப்படும் போது அந்த புரதம் வெளியாகாது. புரதம் வெளியாகாமல் இருந்தால் நம்ம உடல் வந்து கட்டுக்கோப்பாக வரும். ஆட்டுப்பாலை 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு வந்து எவ்வளவு வீணாக இருந்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கு வருவாங்க. அவங்களுடைய இளமையும் துடிப்பும் அப்படியே இருக்கும். அவங்க வந்து அதிக சத்தோடு இருப்பாங்க. அதிக சத்தோடு இருந்தால் தான் அவங்க வந்து எல்லா இதுலேயும் வந்து செயல்பட முடியும். ஒரு வேலைக்கு போகணும்னாலும் அவங்களுடைய முழு கவனமும் நல்ல கவனமாக இருக்கணும். நமக்கு வந்து உடம்பு இப்படி இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா அதுவே பாதி நோயாக மாறிடும். எந்த ஒரு நோயையும் கண்டு நீங்கள் பயந்தீங்கன்னா அது 100 மடங்கு கூடிரும்.
எந்த ஒரு நோயும் கண்டு நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா அந்த நோய் தானாக வெளியேறணும். அதனால ஒரு நோய் வந்துருச்சு, இது எனக்கு இந்த நோய் இருக்கு, அதனால எனக்கு பெரிய வருத்தம்னா அந்த அந்த மன வருத்தமே நம்மளை மீண்டும் மீண்டும் கொல்லும். அதனால அந்த நோயை நீங்க மறந்துருங்க. இது நமக்கு கிடையாது. நம்ம வந்து முழு ஆரோக்கியத்தில் இருக்கோம்னு நினைச்சோம்னா முழு ஆரோக்கியம் நமக்கு எப்பயுமே இருக்கும். அதுக்கு துணையா இந்த ஆட்டுப்பால் சேரும். ஆட்டுப்பாலோட சேர்ந்து இப்போ வந்து வெள்ளை சர்க்கரையை சேர்த்துருக்கோம். பனை வெல்லமும் சேர்க்கலாம். பனை வெல்லம் சேர்த்தோம்னா பால் திரைய ஆரம்பிச்சிடும். பால் தெரிஞ்சிச்சுன்னா பால் கெட்டு போன மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரியம் இல்லாமல் இருக்கும். அதனால பனை வெல்லத்தை வந்து சேர்க்காம வெள்ளை சர்க்கரையை சேர்த்துருக்கோம். வெள்ளை சர்க்கரையை சேர்த்ததால தவறு வராது. இந்த மருந்துக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். மருந்துக்கு சேர்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தை கூட்டும். உடல் ஆரோக்கியத்தை கூட்டும்போது அந்த அணுக்கள் வெளியாவது தடுக்கப்படும். அணுக்களை வெளியாகாம இருந்தா அவங்க உடம்பு வந்து மெலிவில் இருந்து மீண்டும் வந்து புத்துணர்ச்சி பெறுவாங்க. வசீகர முகத்தை கொண்டு வரணும்னா இந்த மருந்தை தான் எடுத்துக்கணும். வசீகர முகம்னா முதல்ல வந்து இவங்களுக்கு செயல் இழந்து போய் அணுக்கள் எல்லாம் வெளியேற சோர்ந்து போய் வெளிரி போயிருப்பாங்க. அவங்க உடம்பு வந்து வெளுத்து போயிருக்கும். முகம் பார்த்தோம்னா வெளுத்து போயிருக்கும். ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா தினந்தோறும் புரதம் அவங்க சிறுநீர்ல போறதால அவங்க கை கால் பலம் குறைஞ்சு போயிடும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, புரதம் சிறுநீர்ல போக போக அவங்களுடைய கை கால் பலம் குறைஞ்சிரும். இதுக்கு முழு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு. சிறுதானியம் சாப்பிடாம அவங்க வந்து இயற்கையில் விளைவிக்கப்பட்ட பொருள்களை சாப்பிடாம ரசாயன உணவுப் பொருள்களை சாப்பிட்றதால இது வெளியாகக்கூடியது. அதிக அளவு மீன் கறி சாப்பிட்றவங்களுக்கு இது நிறைய வெளியாகும். இந்த கறிக்கோழி கறி சாப்பிட்றவங்களுக்கு அதிக அளவு போக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து அதிக அளவு சூட்டை கலப்பக்கூடியது. உடல்ல வந்து சூட்டை கலப்பும் பொழுது வீணாக போய் கொண்டு இருக்கும் விந்துன்னு சொல்லுவாங்க. விந்து விட்டான் நொந்து கெட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த வழியா அது போனாலும் நம்ம உடம்பு முழுதும் கெட்டு போயிடும். அதனால அந்த விந்துக்களை கட்டுப்படுத்தணும். அதை வந்து ஒரே சீராக்கணும். சிறுநீர்ல போக விடாம கட்டுப்படுத்தணும்னா நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நல்ல ஆரோக்கியம் இருந்தா தான் நம் குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். குடும்பத்தை காப்பாற்றணும்னா நமக்கு முழு பலம் தேவை. இந்த முழு பலம் தேவைன்னா சிறுநீர்ல எந்த ஒரு புரதமும் போக விடாம தடுக்கணும். இந்த சிறுநீர்ல இருந்து புரதம் போறதை தடுக்கிறது, அணுக்கள் வெளியாகிறத தடுக்கணும். இந்த அணுக்கள் வெளியாகிறத தடுக்கிறதுக்கான மருந்தை நம்ம இப்ப பார்க்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, நம்ம சிறுநீர்ல அணுக்கள் வெளியாகிறதையும் புரதம் வெளியாகிறதையும் தடுக்கிறதுக்கான மருந்தை இப்ப பார்க்கிறோம். இதுல முதல்ல வந்து இந்த ஆட்டுப்பாலை எடுத்து காய்ச்சணும். ஆட்டுப்பால் வந்து குறைந்தது ஒரு 200 மில்லி அளவு கிடைச்சா போதுமானது. 200 மில்லி பால் இன்னைக்கு கிடைக்கிறது பெரிய அரிது. பால்லேயே வந்து ஆட்டுப்பால் சிறந்த பால். தாய்ப்பாலுக்கு அடுத்து ஆட்டுப்பால் கண்டிப்பா வந்து இன்னைக்கு அதுதான் கிடைக்கும். இன்னைக்கு கழுதைப்பால்லாம் கிடைக்காது. கழுதைப்பால்லாம் அதிக அளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது. கழுதை பார்க்கறதே கஷ்டம். அதனால ஆடையாவது பார்க்குறோம். கழுதைகள் இப்போ வந்து கண்ணிலே கிடைக்கிறது இல்லை. அதனால ஆட்டுப்பாலை எடுத்திருக்கோம். ஆட்டுப்பாலை வந்து காய்ச்சணும். ஆட்டுப்பாலில் வந்து 3 ஏலக்காய், 3 ஏலக்காய் எடுத்துக்கணும். 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டா போதுமானது. 3 ஏலக்காய்க்கு மேலே தேவையில்லை. இந்த 3 ஏலக்காய்க்கு மேலே இருந்தால் அதிக மனம் வீசும். இந்த ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது ஏன்னா ஏலக்காயை தனியாக அரைச்சா அது அரைப்படாது. கொஞ்சம் சிறிதளவு சர்க்கரையை போட்டு நம்ம கல்லுலையோ அல்லது இன்னைக்கு இருக்கிற இயந்திர மிஷின்களில் மிக்சிலேயே அரைச்சோம்னா அந்த ஏலக்காய் நல்ல வந்து தூளாக அரைஞ்சிரும். அதில் 3 ஏலக்காய் அளவுக்கு போட்டால் போதுமானது. அதற்கு மேலே வேண்டாம். அதற்கு மேலேனா பால் அதிகமாக அந்த வாசம் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளால் பால் குடிக்கவே முடியாது. அதனால் 3 ஏலக்காய் போதுமானது. வெட்டி வேர் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். 5 கிராம் அளவுக்கு எடுத்தாலே அந்த வெட்டி வேரினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இதில் சேர்ந்து நம்ம துளசி வந்து ஒரு 5 கிராம் எடுக்கணும். துளசியை வந்து கடைசியில தான் நம்ம போடணும். எந்த ஒரு பாலில் குற்றங்கள் இருந்தா, குற்றங்கள்னா இன்னைக்கு பார்க்கலாம் எல்லா மாட்டு நாட்டு மாட்டு பால் அந்த பால்னு சொல்கிறோம். இதில் ஏதோ ஒரு பால் கெச்சப் பால், ஜெர்சி மாட்டு பால், இந்த பாலில் வந்து குற்றங்கள் இருக்குது. ஏன்னா குற்றம்னா ஊசி போட்டிருப்பாங்க அந்த மாட்டுக்கு. அந்த மாட்டினுடைய ஊசி போட்டினுடைய தன்மையை கட்டுப்படுத்தணும்னா இந்த துளசியை கொஞ்சம் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு அந்த அந்த மருந்து வந்து கட்டுப்படுத்தும். அந்த துளசி சேர்க்கும்போது அந்த பாலில் உள்ள குற்றங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். பாலில் உள்ள குற்றங்களை குறைக்கிறதுக்கு இந்த வெட்டி வேரை வந்து நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்தா போதுமானது. இந்த வெட்டி வேரை வந்து இந்த வெட்டி வேரை பயன்படுத்தியிருக்கோம். வெட்டி வேரோட சேர்ந்து நம்ம துளசி, நல்ல துளசி வந்து இப்போ மழை பெஞ்சதால நல்ல ஒரு இதில் இருக்கு. இந்த துளசி வந்து ஒரு 5 கிராம் அளவு எடுத்தா போதுமானது. துளசியை வந்து கடைசியில தான் போடணும். துளசி வந்து கடைசியில போட்டாதான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். வெந்து வேகாம இருக்கும். ஏன்னா முதல்ல போட்டு இந்த துளசியெல்லாம் போட்டு வேக விடக்கூடாது. இறக்குனதுக்கு அப்புறம் தான் இதை வேக விடணும். இதில் வந்து தேவைக்கேற்ப சர்க்கரையை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சர்க்கரையை கண்டிப்பாக சேர்க்கணும். முதல்ல வந்து ஏலக்காய் தான் அதில் சேர்த்தோம். துளசி வந்து
ஒரு 5 கிராம் அளவுக்கு நல்லா எடுத்து பிச்சு எடுத்து பாலில் வந்து இதமான சூட்டில் போட்டோம்னா அந்த துளசியினுடைய முழு சாரம் வந்து நமக்கு போய் சேரும். அப்போ வந்து சிறுநீரில் வெளியாகிற அணுக்களை வந்து கட்டுப்படுத்தும். புரதம்னு சொல்கிறோம். இந்த புரதம்னு சொல்கிறது வந்து விந்துக்களை தான் புரதம்னு சொல்லுவாங்க. அந்த கொழுப்பு சத்துக்கள் உடம்புல உள்ள கொழுப்பு தான் வந்து விந்துக்களாக மாறுது. அந்த கொழுப்பு சத்துக்களை வந்து கட்டுப்படுத்தும். அந்த கட்டுப்படுத்தும் போது உடல் வந்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும்போது இதை வந்து தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குறைந்தது ஒரு 15 நாளில் அந்த அணுக்கள் கட்டுப்படும். புரதம் வெளியேறாமல் இருக்கும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய வெள்ளைப்பாடுகளில் போகுது. வெள்ளைப்பாடோட சேர்ந்து அந்த புரதங்களும் வெளியாகும். அவங்களுக்கு இது சரியாகும். இல்லை சிறுநீரில் அதிக அளவு போய்கிட்டு இருக்கும். குழந்தைகள் பார்க்கலாம், இன்னைக்கு சிறு குழந்தைகளுக்கு புரதம் வெளியே போய்கிட்டு இருக்குன்றாங்க. ஏன்னா அந்த சத்துக்கள் முழுவதும் போய்கிட்டு இருக்கு. அந்த உடம்புல வந்து சத்தே இல்லை, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அந்த குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம். 50 மில்லி அளவுக்கு இதில் பால் எடுத்து கொடுத்தா போதும் குழந்தைகளுக்கு. ஆட்டுப்பாலில் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நாட்டு மாட்டில் செஞ்சால் அது பாதி அளவுக்கு வேலை செய்யும். ஆட்டுப்பாலில் செஞ்சால் முழுமையாக இது வேலை செய்யும். முழுமையாக வேலை செய்யும்போது உடலில் வந்து எல்லா சத்துக்களும் மீண்டும் கிடைக்கும். மீண்டும் கிடைக்கும் போது அவங்களுடைய நரம்புகள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கும். வீணாக அணுக்கள் வந்து வெளியாகாது. வெளியாகாமல் இருக்கும்போது கை கால் முட்டிகளில் வலிகள் சரியாகும். முதல்ல சொன்ன மாதிரி எலும்புகள்லாம் வலிக்கும். எங்கே தொட்டாலும் வலிக்கும். எலும்பு எல்லா எலும்புமே எனக்கு வலிக்குது, முட்டியில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அனைத்து எலும்புகளில் இருக்கிற வலிகளும் சரியாகும். அந்த எலும்புகள் வலி சரியாகும் போது அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற மஜ்ஜு வந்து மீண்டும் வந்து புதுசாக போய் சேரும். அப்போ வந்து முட்டிகளில் வலி இருக்காது. முட்டியில் வலி இல்லாமல் இருக்கிறது முகம் வந்து அழகாக ஆரம்பிச்சிடும். என்னைக்கு வந்து இடுப்பு எலும்புலையும் கால் எலும்புலையும் வலி இல்லாமல் இருக்கோ அப்போ அவங்க வந்து நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பாங்க. இதை வந்து பெண்கள் அதிகமாக சாப்பிடலாம், ஆண்களும் சாப்பிடலாம், தவறு கிடையாது. ஆண்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் சாப்பிடணும். குறிப்பிட்ட நாளுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். அந்த அணுக்கள் கட்டுப்பட்டா அதோட இந்த துளசி சாப்பிட்றத நிறுத்திக்கிறணும், ஏலக்காய் சாப்பிட்றத நிறுத்திக்கிறணும். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த 15 நாள் சாப்பிட்டா போதுமானது. அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா மீண்டும் வந்து நம்ம அணுக்கள் வந்து இல்லாமல் போகும். உடல் வந்து ஆரோக்கியம் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, துளசி சாறை சாப்பிட்றவங்க கலெக்டர் ஆவாங்க, ஆனால் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, பெண்கள் மேல் நினைப்பே வராது. அப்போ வந்து நீங்கள் வந்து அதனால் அந்த 15 நாள் மருந்துக்கு எடுத்துக்கலாம். மருந்துக்கு எடுத்தால் போதுமானது. நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஏன் இப்படி சொல்கிறாங்களேன்னா அவங்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோடு அதுக்கப்புறம் குழந்தையே இருக்காது. அவங்க வந்து கண்டிப்பாக மேல் படிப்பில் இருப்பாங்க. அதனால தான் இதை வந்து குறைச்சிக்கிங்கன்னு சொல்கிறேன். அளவாக சாப்பிட்டா எல்லாமே வந்து அமிர்தம் தான். அளவுக்கு மிஞ்சினா அதுவே நஞ்சா மாறும். துளசிச்சாறு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ஆனால் அளவுக்கு அதிகமாக தினந்தோறும் சாப்பிட்டா நம்மளுடைய அணுக்கள் முழுவதும் இறந்து நமக்கு ஆண்மை இல்லாமல் போயிடும். பெண்களுக்கு இது நல்லதை செய்யும், ஆண்களுக்கு இது நல்லதை செய்யாது. அதே போல தான் ஏலக்காய். ஏலக்காய் வந்து பெண்களுக்கு அதிக அளவு நன்மையை செய்யும். பெண்களுக்கு வந்து கரு கூடுறது, கரு முட்டைகள் உற்பத்தி, கர்ப்பப்பையில் உள்ள அனைத்து குற்றங்களையும் சரி செய்யும் ஏலக்காய். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அது ஒரு நாளுக்கு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம், மாசத்துல ஒரு நாள் எடுக்கலாம். தினந்தோறும் நீங்கள் குடிச்சிட்டு இந்த ஏலக்காயை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அணுக்கள் முழுவதும் இறந்து போயிடும். அணுக்கள் இறந்தாலே ஆண்மை இல்லாமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பாக்கியம் இல்லாமல் போயிடும். அதனால தினந்தோறும் அந்த ஏலக்காயும் சாப்பிடக்கூடாது. நல்ல வந்து நிலையில இருக்கிறவங்க தான் சாப்பிடணும். அது வந்து குறைந்தது ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா தவறே வராது. வெட்டி வேர் தினந்தோறும் சாப்பிடலாம், தவறு செய்யாது. வெட்டி வேர் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடல் நரம்புகள் அனைத்தும் வந்து பலமாகும். தினந்தோறும் 5 கிராம் எடுத்துக்கலாம், தப்பே பண்ணாது. வெட்டி வேர் சாப்பிட சாப்பிட உடல் பலம் அதிகரிக்கும். உடல் குளிர்ச்சி உண்டாக்கி உடல்ல உள்ள சத்துக்களை அப்படியே நிறுத்தக்கூடியது. வேர் என்ன சொல்லுவாங்க, வேர்கள் வெட்டப்பட்டு இருக்குன்னா அந்த வேர்கள் வெட்டிய வேர்களுக்கு மீண்டும் உயிரை கொடுக்கக்கூடியது வெட்டி வேர். அந்த வெட்டி வேரை சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல வந்து அதிக சத்துக்கள் ஆகும். அணுக்கள் வெளியாகாமல் இருந்தாலே உங்களுடைய உடல் பலம் வந்து குறையவே குறையாது. உடல் வலிகள் முதல்ல சரியாகும். முகத்துல பள்ளங்கள் விழுந்து போயிருக்கான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் முகம் வந்து கண்ணை வந்து பள்ளம் விழுந்திருக்கும். அந்த கண்ணம் மீண்டும் மேடு வரும். மீண்டும் மேடு வருதுன்னா அவங்க உடல் சத்து பெறுதுன்னு அர்த்தம். அவங்க கை கால் வலி இல்லாமல் இருப்பாங்க. முதல்ல வந்து ஒரு 10 படி ஏறுறதே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 100 படி ஏறினாலும் ஒன்று ஏறி வரல, இன்னும் 100 படி கூட மேலே போயிட்டு வரலாமேன்ற அளவுக்கு சத்து கூடும். உடல்ல அதிக அளவு சத்து கூடும்போது மூட்டுகளில் வலி இருக்காது. எலும்புகள் வந்து நல்ல உறுதியாக இருக்கும். கை காலில் வந்து வலிகள் இல்லாமல் நல்ல நிலையில் இருப்பாங்க. அணுக்கள் வெளியானா உடல் கெட்டு போயிடும். அணுக்கள் மீண்டும் சேர்ந்தா உடல் அழகு பெறும், பொலிவு பெறும்.
அதனால இந்த மருந்தை வந்து எல்லாரும் சாப்பிடணும். இதை வந்து சிறு குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து சத்துக்கள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 3 வயசு குழந்தைகளுக்கு சிறுநீர்ல போகுதுன்னா அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம், தவறு செய்யாது. பெரியவர்களுக்கு போனா அவங்களுக்கும் கொடுக்கலாம், பெண்களுக்கு போனாலும் கொடுக்கலாம். அது 60 வயசு பெரியவங்களுக்கும் சிறுநீர்ல இந்த புரதம் போய்கிட்டு இருந்தா அவங்களால நடக்க முடியாம போயிடுவாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். இது எல்லோரும் சாப்பிடலாம், தவறு இல்லை. சிறுவர்களுக்கு 50 மில்லியும், பெரியவங்களுக்கு 100 மில்லியும், அதை விட 40 வயசு இருக்கிறவங்களுக்கு 150 மில்லி அளவு கொடுத்தோம்னா அவங்க உடல்ல உள்ள சத்துக்கள் அப்படியே காக்கப்பட்டு அவங்க உடல் வந்து பாதுகாப்பா இருக்கும். இந்த நிலையில இருக்கிறவங்க சிறுநீர்ல புரதம் வெளியேறாம இருக்க இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்க்கரை நோய்க்கான மருந்து. சர்க்கரை நோய்க்கான மருந்து என்னன்னா, சர்க்கரை அளவுக்கு அதிகமாகி 500 இருக்கு எனக்கு சர்க்கரை, 600 இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை குறைக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அதை குறைக்க முடியும். நீங்கள் அதுக்கான மருந்து, ஏன்னா சர்க்கரைக்கான மருந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய மருந்து இருக்குது சர்க்கரைக்கு. ஆனால் சர்க்கரையை உடனடியாக குறைக்கக்கூடிய மருந்து. சர்க்கரை நோய் ஒரு மோசமான ஒரு நோய். இன்னைக்கு உள்ள எய்ட்ஸ் நோயை விட கொடூரமான நோய் எந்த நோய்னா சர்க்கரை நோய் தான். இந்த சர்க்கரை நோய்க்கு முதல் காரணமே இந்த அரிசியில் உள்ள உப்புக்கள் தான். அவங்க சாப்பிட முடியாமல் போயிடுற ஒரு தன்மை தான். ஏன்னா அளவு முறையை குறைச்சிட்டாங்க எல்லாருமே சாப்பாட்டில். எல்லாரும் சாப்பாட்டில் அளவு முறையை குறைச்சாச்சுன்னா அந்த உடம்பும் செயல்பட முடியாமல் அவதிக்குள்ளாகுது. இந்த செயல்பட முடியாமல் போகுது, உடலில் ரத்தம் குறைந்துருது. எத்தனை வகையான உணவுகள் படைச்சிருக்கோ அத்தனை ஆண்டவன் நமக்கு படைச்சது. வெறும் அந்த சப்பாத்தியும் சோறும் அந்த இட்லியும் மட்டும் கிடையாது. எல்லா வகை சிறு தானியங்களையும் சாப்பிட்ணும், எல்லா வகை பயிர்களையும் எடுத்துக்கிறணும், எல்லா வகையான அரிசிகளையும் சாப்பிட்ணும். ஏன்னா இதில் வந்து கருப்பு கவுனி நெல்லுன்னு இருக்குது. அந்த கருப்பு கவுனி அரிசி, அந்த அரிசியை சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படும். அந்த அரிசியை எங்கே பார்க்குறது? அது ஏதோ ஒரு விவசாயி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை தேடி பிடிக்கிறதே கஷ்டம். அந்த அரிசிகளை சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படும். கருப்பு குருவை நெல்லுன்னு இருக்குது, அந்த அரிசியை சாப்பிட்டாலும் சர்க்கரை கட்டுப்படும். இந்த அரிசிகள், இந்த நெல்கள் எல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றன. ஏன்னா அந்த நெல் எல்லாம் இப்போ இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. சில விவசாயிகள் அவங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த நெல்களை காப்பாற்றி சில விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அரிசியை நம்ம தேடி பிடிக்க முடியலனாலும் நமக்கு சர்க்கரை 500 இருக்குது, 600 இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த நூக்கல் ஒன்று உங்களை காப்பாற்றும். மாதம் ஒரு முறை இந்த நூக்களை பச்சையாக அரைக்கணும். வேற எந்த அவிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த நூக்களை அரைச்சி அதோடு சேர்ந்து இந்த வாகை பூ, இந்த வாகை மரத்து பூ அவ்வளவு நல்லது. ஏன்னா இந்த ரோட்டில் கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு தங்கம் கீழே கொட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அத்தனையும் நான் எடுத்துகிட்டு போனேன்னா அத்தனையும் காசாக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிக்கும் என்னால் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் சாப்பிடணும். அவங்களுடைய காசை விட அவங்களுடைய உடல் நலத்தை சொல்லி தான் இதை நான் சொல்கிறேன். இதை இந்த ஒரு சாறு எடுத்து அந்த சாறில் வந்து ஒரு 5 கிராம் அல்லது 10 கிராம் அளவுக்கு சேர்த்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டா சர்க்கரையினுடைய அளவு சமமாகிவிடும். 500 600 இருக்கிறது மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 100க்கு வந்துடும். 500ல் இருக்கிறது 100க்கு வர வைக்கிறது எந்த மருந்தாலையும் முடியாது. ஆனால் நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற இந்த நூக்கல்ல அதனுடைய தன்மை இருக்குது. ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிற போதே நமக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ஒன்று பச்சையில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னையிலிருந்து அவங்க நிறைய நண்பர்கள், நிறைய சகோதரிகள் இந்த சர்க்கரையினுடைய அளவை குறைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட சர்க்கரைக்கான மருந்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரையினுடைய அளவு ஏறாமல் உடம்பை பாதுகாக்கும். சர்க்கரையினுடைய அளவு கூடிருன்ற பயம் தேவையில்லை. 600 வந்துருச்சு, எனக்கு கண்ணை கட்டிருச்சு, அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலன்னா உடனே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இந்த நூக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி சாறு எடுத்துக்கிறணும். நூக்களினுடைய சாறு இதில் வந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. சிறிதளவு நீர் விட்டு நன்றாக நூக்களை பசை போல் அடித்து அதில் தண்ணீர் விட்டு வடித்து எடுத்து அதனுடன் சேர்ந்து இந்த வாகைப்பூவை போட்டு சாப்பிடலாம், ஆவாரம்பூவும் போட்டு சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம்னா இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நாளை காலையில் போய் சர்க்கரையினுடைய அளவை பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும், நார்மல்னு போட்டு வந்துடும். இந்த நூக்களினுடைய சாரில் வாகைப்பூவை போட்டு இந்த வாகைப்பூவை நம்ம கலக்கி மென்று சாப்பிட்டு அந்த சாரையும் குடித்தோம்னா சர்க்கரையினுடைய அளவு 24 மணி நேரத்தில் சீராக இருக்கும். அதனால் நீங்கள் சர்க்கரையை கண்டு பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. உடனடி 24 மணி நேரத்தில் சீர் செய்யக்கூடியது இந்த நூக்கல்.
இந்த நூக்கலினுடைய சாறு அவ்வளவு பலம் இருக்கிறது. அதனுடைய சாறை குடித்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உடனே எப்படி இது சரியாச்சு, அது தெய்வத்தினுடைய செயல். இந்த நூக்கலை சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும். அந்த நூக்கல் சர்க்கரையினுடைய தன்மையை உடனடியாக குறைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சர்க்கரை பாதிக்க பாதிக்க கண் பாதிக்கும், கண் பார்வை குறையும். சர்க்கரை 600 போயிடுச்சுன்னா கண் பார்வை மறைஞ்சிரும். சிலருக்கு கண் வந்து தெரியாமையே போயிடுது. ஒரு சில பேருக்கு ஒரு கண்ணா பார்வை குறையுது. சிலருக்கு தூர பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரையுடைய அளவு கூடும்போது தூர பார்வை அதிகமாயிடுது. இல்லைனா கிட்ட இருக்கிறவங்க யாருமே அடையாளம் தெரியல, ஏதோ ஒரு குருட யானையை தடவுன மாதிரி அந்த வீட்டில் ஏற்கனவே நடந்த பழக்கத்தால் வெளியில் சொன்னால் மகன்களோ அல்லது பிள்ளைகளோ கேலியாக நினைப்பார்கள் என்று பெரியவங்க வெளியில் சொல்லாமல் நடக்கிறாங்க. சிறு குழந்தைகள் எனக்கு பார்வை மங்குதுமா, எனக்கு என்னான்னு தெரியலன்னுவாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது அந்த குழந்தைக்கு சர்க்கரையினுடைய அளவால். ஐயா நீங்கள் அதிகம் சாப்பிடாதீங்க, அதிகம் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை கூடிடும், அதிகம் சாப்பிட்டா இதாகிடும், அதிகம் சாப்பிட்டா ரத்தமே இல்லாமல் போயிடும்னு அவங்க சொல்கிறாங்க. அதிகம் சாப்பிட்லன்னா அந்த சர்க்கரை நோய் உங்களை விட்டு போகவே போகாது. அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறுனா எந்த நோயாக இருந்தாலும் ஓடி போயிடும். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பாக ரத்தம் கொடுக்க வேண்டாம். அவங்க ரத்தம் எதுக்கும் பயன்படாது. அவங்க உடம்புலையே அது பயன்படாமல் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு அது பயன் தராது. கண்டிப்பாக அந்த வேலையை செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிங்க. ரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை இருந்தால் பயப்பட வேண்டாம். இந்த நூக்கலை சாப்பிட்டாலே அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை குறையும். சர்க்கரை சாப்பிட்றதால சர்க்கரை சத்து ஏறுன்றது அது ஒரு தவறான ஒரு கருத்து. எவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாது. ஏன்னா சர்க்கரையால் சர்க்கரை ஏறுதுன்றது ஒரு நம்மளுடைய பார்வைக்கு சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். உள்ள சுரப்பி சுரக்காத ஒரே காரணம்தான் இந்த சர்க்கரை நோய் வர காரணம். சுரப்பி சுரக்கலைன்னா எல்லா சுரப்பிக்கும் நம்ம வேலை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். எத்தனை வகை உணவு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அறுசுவை உணவுகள் யாராவது சாப்பிட்றோமா? கிடையாது. அறுசுவை உணவு சாப்பிட்ற யாருக்குமே சர்க்கரை நோய் வராது. சர்க்கரை நோய்க்கு எத்தனையோ மருத்துவங்கள் உண்டு. உணவு பழக்கத்தை வைத்து சர்க்கரை நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.